ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை, சாப்பாட்டுக்கு கூட தொட்டுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு கறி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மெயினாக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நமக்கு தேவைப்படும். கத்திரிக்காயிலே இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய், எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி இந்த கத்திரிக்காய் கிடைக்கலன்னா அந்த சின்ன கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம், ஒரு 4-5. அந்த பெரிய கத்திரிக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கறி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன். கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லா காய்க்கும் எல்லாமே சேர்த்தே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி இதை மாதிரி நல்லா மைய வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். காரம் நமக்கு வேணுங்கிற அளவு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது இந்த கறி ரெசிபிக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் காயெல்லாம் நல்லா குலைவாக வெந்திருக்கும். இப்போ 3 விசில் விட்டாச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு இருக்குது பாருங்கள். மேலால் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி கூட, தோசை கூட, சாப்பாட்டு கூட எல்லாமும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.